இப்போ நாம அடுத்து பார்க்க போகிறது யூனியன் இன் சி. யூனியன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான், ஆல்சோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். அப்போ ஸ்ட்ரக்சர் என்னென்ன பண்ணுதோ யூனியனும் அதே தான் பண்ண போகுது. யூனியனோட சின்டாக்ஸும் அதே தான். இதுக்கு வந்து ஜஸ்ட் இங்கே ஸ்ட்ரக்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக யூனியனுன்ற நேமை மாற்றுவோம், அதுக்கான நேம் கொடுப்போம். பிரேசஸ் நம்ம டேட்டா டைப்ஸ் அதே மாதிரி தான் டிக்ளேர் பண்ணுவோம். பிரேசஸ் முடிச்சுட்டு செமிகோலன் வச்சிடும். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரில் என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் அப்படியே யூனியனுக்கு வரப்போகுது. ஆனால் இப்போ ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் சில வித்தியாசம் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ யூஸ் பண்ணும்போது நீங்கள் இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணமோ அதே நம்ம யூனியனில் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த கீவேர்டை மட்டும் யூனியன்னு மாற்றிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆனால் யூனியனுக்கு எதுக்கு வச்சுருக்காங்க, யூனியனோட ஒர்க் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு கோடு இது பண்ணியிருக்கேன். இங்கே வந்து யூனியன் அதோட நேம் அண்ட் அதோட வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸ்ட்ரக்ட் ஜாப்னு ஒரு வேரியபிள், அதோட இதை டிக்ளேர் பண்ணிட்டோம். எஸ் ஜாப்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே கேரக்டர் நேம் 32, ஃப்ளோட் சேலரி, இன்ட் ஒர்க்கர் நம்பர், இதெல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு யூனியனுக்குள்ளே. ஸ்ட்ரக்ட்டுக்குள்ளேயும் அதே தான், கேரக்டர் நேம் 32, ஃப்ளோட்டு, நம்மளோட ஒர்க்கர் நம்பர், எல்லாத்தையும் டேரெக்டாக அப்படியே டிக்ளேர் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்தோட சைஸ் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். யூனியன் எவ்வளோ சைஸ் பிடிக்குது, ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சைஸ் பிடிக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது printf சைஸ் ஆஃப் யூனியன் %d சைஸ் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் யூஜாப்ன்றது நம்மளோட வேரியபிள் யூனியன் ஜாப், அண்ட் சைஸ் ஆஃப் எஸ் ஜாப் வந்து இந்த ஸ்ட்ரக்ட் ஜாப், அதனால் எஸ் ஜாப். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் நான் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டா இப்போது யூனியனோட சைஸ் என்ன, ஸ்ட்ரக்சரோட சைஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கம்பைல் பண்ணுறேன் அண்ட் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட யூனியனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்ஸ் ஆகும். இப்போ ஸ்ட்ரக்சரோட சைஸ் வந்து 40 பைட்ஸாகவும் இருக்குது. அப்போது 32 பைட்ஸ் 40 பைட்ஸ், அப்போது ஒரு 8 பைட் வித்தியாசம் வருது. அப்போது இங்கே என்ன நடக்குது, யூனியனில் என்ன நடக்குதுன்னா இந்த 3 வேரியபிளில் இருக்கிற பெரிய வேரியபிள் எதுன்னு பார்க்கும். அப்போது பார்த்தீங்கன்னா கேரக்டர் நேம் 32, இதுக்குள்ளே தான் 32 பைட்ஸ் இருக்குது. அப்போது இதை தான் மொத்த யூனியனோட மெமரி ஸ்பேஸாகவே எடுத்துப்பாங்க. அப்போது இங்கே பாருங்கள், நம்மளோட கேரக்டர் நேம் 32ன்றதான் இருக்குது பெரிய வேரியபிள், அதோட சைஸ் வந்து 32 பைட்ஸ், அதுதான் நம்மளோட மொத்த யூனியனோட சைஸாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ரக்ட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்ட்ரக்டில் வந்து ஒரு வேரியபிளுக்கும் தனி மெமரி ஸ்பேஸ் இருக்கும். கேரக்டர் நேம் 32, அதனால் 32 ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ளோட்டுக்கு சேலரிக்கு ஒரு 4 பைட்ஸு, இன்ட்டுக்கு ஒரு 4 பைட்ஸு, ஆக மட்டும் 4 + 4 8, 8 + 32 40. இப்போ 40 பைட்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குது. அதனால் இப்போ என்ன இங்கே நடக்குதுன்னா யூனியன் ஹையஸ்ட் மெமரி ஸ்பேஸ் இருக்க வேரியபிளை வச்சு ஒரு இது ஃபார்ம் பண்ணிடும், மெமரி ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணிடும். தனித்தனியாகவும் பிரித்து வைக்காது. ஸ்ட்ரக்சர் தனித்தனியாக மெமரி ஸ்பேஸ் பிரித்து வச்சுருக்கும். கேரக்டருக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா கேரக்டரோட வேல்யூ இருக்கும், ஃப்ளோட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இன்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா இன்ட்டுக்குன்னு தனியாக ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் யூனியன் ஜாபில் அது இருக்க முடியாது. திஸ் ஏதாவது ஒன்று தான் உள்ளே இருக்க முடியும். கேரக்டருக்குலாம் ஃப்ளோட்டுக்குலாம் இன்ட்டுருக்கலாம் ஏதாவது ஒரு வேல்யூ தான் இருக்க முடியும். மொத்தத்தோட சைஸ் வந்து 32ன்னு வச்சுக்கும். ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்ட்ரக்டில் வந்து நேம் அண்ட் சேலரி அண்ட் ஒர்க் நம்பர்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் யூனியனில் நேம் ஆர் சேலரி ஆர் ஒர்க் நம்பர், நேம் இல்லைனா சேலரி, சேலரினா ஒர்க் நம்பர், ஏதாவது மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் வைக்க முடியும். ஆனால் இங்கே நம்ம மூணுத்தையுமே சைமல்டேனியஸாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த யூனியனோட ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ நம்ம யூனியனில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஒரு யூனியன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், யூனியன் டெஸ்ட்டு. அதுக்குள்ளே எக்ஸ் அண்ட் ஒய் 2 வேல்யூஸ் கொடுத்துட்டோம். இப்போ இன்ட்டு மெயின் நம்ம நார்மலாக ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இங்கே யூனியன் டிக்ளேர் பண்ணுறோம். யூனியன் டெஸ்ட்டு டீன்னு ஒரு வேரியபிள், t.x = 2. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன். எக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் என்ன இருக்குன்னா ஒயோட வேல்யூ அதில் எதுவும் இல்லை, அதில் வந்து 0ன்னு இருக்கும். ஆனால் இப்போது இங்கே என்ன நடக்கும்னா, இப்போ இதை ரன் பண்ணுற பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டா அந்த மெமரி ஸ்பேஸில் 2 மட்டும்தான் இருக்கும். அதனால் ஒயோட வேல்யூவும் நம்மளுக்கு 2ன்னு காட்டுது.
அதே மாதிரி நான் இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஒய்யோட வேல்யூ வந்து நான் 10ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். t.y is equal to 10ன்னு சொல்லிட்டா இப்போது எக்ஸோட வேல்யூவும் 10 ஆகிடும். ஏன்னா இது அலோகேட் பண்ணுற மெமரி அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் தான், ஹையஸ்ட் மெமரி ஸ்பேஸ் எது இருக்குன்னு பார்த்துட்டு அது ஸ்டோர் பண்ணிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு 4 பைட், இதுக்கு ஒரு 4 பைட் இருக்கும். அப்போ டோட்டலாக இங்கே வந்து 4 பைட்ஸ் தான் இருக்கும். அந்த 4 பைட்ஸில் முதல்ல எந்த வேரியபிள் வருதோ அதெல்லாம் மட்டும்தான் உட்கார முடியும். அப்போ செகண்ட் வேறு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அங்கே அசைன் ஆகிடும். அப்போது எந்த வேரியபிள் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து அங்கே அசைன் ஆகும். அடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து அங்கே அசைன் ஆகிடும். ஆனால் நம்மளோட ஸ்ட்ரக்சரில் அப்படி கிடையாது. எல்லா வேரியபிளும் தனித்தனியாக இருக்கும், தனித்தனியாக வேல்யூ ஸ்டோர் ஆகும், தனித்தனியாக நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து இப்போ ஒயோட வேல்யூ 10ன்னு மாற்றிட்டேன். இப்போது பாருங்கள் நம்மளோட வேல்யூஸ் எப்படி இருக்குது. ஆஃப்டர் மேக்கிங் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 நம்மளோட எக்ஸோட வேல்யூவும் 10 ஆயிடுச்சு, ஒயோட வேல்யூவும் 10 ஆயிடுச்சு. முதல்ல எக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுத்தேன், ஆனால் ஒயோட வேல்யூ 2ன்னு வந்துருச்சு. ஏன்னா அங்கே இருக்க ஒரே ஸ்பேஸ் தான், அந்த ஸ்பேஸில் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுதான் டோட்டலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளுக்கு தனித்தனியாக யூனியனில் பிரித்து வைக்க மாட்டாங்க. ஸ்ட்ரக்சர்னால் ஒரு வேல்யூக்கும் தனித்தனி மெமரி ஸ்பேஸ், தனித்தனி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள் ஆஃப்டர் மேக்கிங் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ ஒயோட வேல்யூ 10ன்னு மாற்றிட்டேன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூவும் 10ன்னு மாறிடுச்சு. இங்கே வந்து இப்படி மாறி இருக்கக்கூடாதுல்ல, இது இப்படி தானே இருக்கணும், 2ன்னு தானே இருந்திருக்கணும், இப்படி ஆகிப்போயிடுச்சு. அப்போது இதுதான் நம்மளோட யூனியனோட ப்ராப்ளம். அப்போது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன். இந்த யூனியன் இருக்குல்ல, இந்த கீவேர்டு மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் struct ஸ்ட்ரக்ட்னு கொடுத்துட்றாங்க. அப்போது பாருங்கள், நான் எந்தெந்த இடத்துல நம்ம யூனியன் கொடுத்தோமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் நான் வந்து ஸ்ட்ரக்ட்னு கொடுத்துட்டேன். இதை மறுபடியும் கம்பைல் பண்ணுறேன், மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஆனால் இப்போ பாருங்கள் வேல்யூஸை நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணியிருக்கு. எக்ஸோட வேல்யூ மட்டும் கொடுக்கும்போது ஒயோட வேல்யூ 0ன்னு இருக்குது. ஆனால் நம்ம யூனியனில் பார்க்கும்போது எப்படி இருந்தது, எக்ஸோட வேல்யூ 2னா ஒயோட வேல்யூ 2ஆக தான் இருக்கும். ஆனால் இப்போ ஸ்ட்ரக்ட்னு கொடுத்ததுனால இப்போ தனித்தனி மெமரி ஸ்பேஸ், எக்ஸோட ஸ்பேஸில் எக்ஸோட ஸ்பேஸில் 2 இருக்குது, ஒயோட ஸ்பேஸில் 0ன்னு இருக்குது. அதே மாதிரி நான் அடுத்து இந்த வேல்யூ வந்து நான் மாற்றிட்டேன். ஒயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டேன்னா நம்மளோட எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை. ஏன்னா இப்போ ஒய்க்கு தனியான மெமரி ஸ்பேஸ் இருக்குது, அதனால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு இருக்குது. எக்ஸோட வேல்யூ அப்படியே இருக்குது, ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 டிக்ளேர் பண்ணி எல்லாம் தனித்தனியாக நிற்குது. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் இருக்க உள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். டேட்டா அது எப்படி இருக்குதுன்னா, இருக்கிறதுலே பெரிய டேட்டா வேரியபிள் எது இருக்கோ இல்லை டேட்டா மெம்பர் எது இருக்கோ அதுதான் டோட்டல் யூனியனோட சைஸே. அதனால் எந்த டேட்டா வேரியபிள் உள்ளே வருதோ அதுதான் டோட்டலாக அந்த ஸ்பேஸை பிடிச்சிக்கும். எக்ஸோட வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஒயோட வேல்யூ அதே தான் இருக்க போகுது. அப்போ ஒயோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ மாறிடும். ஸோ இது வந்து யூனியனில் நடக்குது. ஆனால் ஸ்ட்ரக்சரில் தனித்தனியாக மெமரி ஸ்பேஸ் பிரித்து வச்சுருக்கிறதுனால எக்ஸுக்கு தனி வேல்யூ, எக்ஸுக்கு தனி டேட்டா, ஒய்க்கு தனி டேட்டா, அந்த மாதிரி தனித்தனியாக இருக்க போகுது. அப்போ எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்தா ஒய் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஒய் சேஞ்சஸ் ஆகாது. எக்ஸு அப்புறம் ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டோன்னா எக்ஸ் சேஞ்ச் ஆகுது, எல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஆனால் நம்மளோட யூனியனில் என்ன ஆகும்னா ஒரே மெமரி ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சேம் தான், நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி டிக்ளேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டிக்ளேர் பண்ண போகிறோம், எப்படி ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட டைமில் எந்த வேரியபிள் உள்ளே இருக்கோ அந்த வேரியபிளோட டேட்டா மட்டும்தான் யூனியன் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியனோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன். ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஸ்ட்ரக்ட் கீவேர்டு, யூனியனுக்கு வந்து யூனியன் கீவேர்டு. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளுக்கும் தனித்தனியாக அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே யூனியன் ஈக்குவல் சைஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் மெம்பர், அதாவது எல்லாத்துக்கும் ஒரே சைஸ் தான். அது வந்து லார்ஜஸ்ட் மெம்பரில் என்ன சைஸ் இருக்கோ அதுதான். அப்புறம் மெமரி, ஈச் மெம்பர் வித் ஸ்ட்ரக்சர் இஸ் அசைன்ட் யூனிக் வேல்யூ. அதாவது ஒன்று இப்போ எக்ஸுக்குனா எக்ஸுக்கு தனியாக ஒரு மெமரி ஸ்பேஸ், ஒய்னா ஒய்க்கு தனியாக மெமரி ஸ்பேஸ். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எல்லாரும் ஒரே மெமரி ஸ்பேஸை ஷேர் பண்ணிப்பாங்க. அதனால் எக்ஸோட வேல்யூ மாறிச்சுன்னா அது ஒயில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒயோட வேல்யூ மாறிச்சுன்னா அது வந்து எக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் வேல்யூ ஆல்டரிங் த வேல்யூ ஆஃப் த மெம்பர் வில் நாட் அஃபெக்ட் த அதர் மெம்பர். எக்ஸோட வேல்யூவை மாற்றினா ஒயோட வேல்யூ மாறாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூவை மாற்றினா ஒயோட வேல்யூ மாறும். அதனால தான் ஆல்டரிங் த வேல்யூ ஆஃப் ஒன் மெம்பர் வில் ஆல்டர் த வேல்யூ ஆஃப் அதர் மெம்பர்ஸ். அப்புறம் ஆக்சஸிங்க்கு வந்து
Individual members can be accessed at any time. Only one member can be accessed at a time. அதாவது இப்போ எக்ஸோ வச்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் எடுக்க முடியும். இப்போ இன்கேஸ் ஒய் வச்சு யூஸ் பண்ணால் ஒய்யோட வேல்யூ மட்டும் தான் எடுக்க முடியும். அதனால தான் யூனியன் வந்து ஒன்லி ஒன் மெம்பர் தான் அட் அ டைமில் இருக்க முடியும். ஆனால் ஸ்ட்ரக்சரில் இண்டிவிஜுவல் மெம்பருக்கு இண்டிவிஜுவல் மெமரி ஸ்பேஸ் இருக்கிறதுனால யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் several members of the structure can be initialized at once. ஒரேடியாக இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் செட்டுக்கும் ஒரே வேல்யூ கொடுத்துடலாம். ஆனால் இங்கே வந்து ஒன்லி த ஃபஸ்ட் மெம்பர் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் எடுத்து வேலை செய்கிறீங்கன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும். இப்போ அடுத்து ஒய் எடுத்து வேலை நம்ம ஒர்க் பண்ண போனால் ஒய்யோட வேல்யூ மட்டும் தான் டிக்ளேர் பண்ணணும். அதனால் ஒன்லி த ஃபஸ்ட் மெம்பர் ஆஃப் த யூனியன் கேன் பி இனிஷியலைஸ்ட். அப்போ எடுத்தோன்னா வேல்யூ கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு மெம்பர் யார் இருக்காரோ அவருக்கு மட்டும் தான் யூனியனில் வேல்யூ கொடுக்க முடியும். ஆனால் ஸ்ட்ரக்சரில் அப்படி கிடையாது. நம்ம இருக்கிற எல்லா டேட்டா மெம்பர்ஸ் அதுக்குள்ளே இருக்க இன்ட்டு ஃப்ளோட்டு கேரக்டர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து வேல்யூஸை டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே இருக்கும்போது ஃபஸ்ட்டு மெம்பருக்கு மட்டும்தான் இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோட் அண்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொஞ்சம் இன்னொரு வாட்டி திருப்பி பாருங்கள். ஒரு 2 வாட்டி பார்த்தா தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியனுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து புரியும்.